மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கு நன்றி. சாரி, மாண்புமிகு முதலமைச்சர். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேட கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க சொல்றாரு. அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? ஏன்னா இது சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் கேட்ட கேள்விகள்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் அணி உடன்பிறப்புகள் மக்கள் கேட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதான் இப்போ இருக்கக்கூடிய நிலை. சாதாரணமாக சொல்கிறாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்கள் தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில் குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனலை வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு முன்பு பேசிய தங்கை கனிமொழி சொன்னாங்க, சமீபத்தில் திருவைகுண்டத்தில் ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினரை பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. இது பத்தி 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. நேற்று கூட ஆலந்தூர்லையும் சேலத்திலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதா செய்திகள் வந்துச்சு. தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார்,